தோசை சுட்டா 2 சைடு வேகற காத்திருக்கணும். உடனே ஒரு சைடு வெந்துருச்சுன்னு கொடுப்பீங்களா? தின்னு நான் மாட்டோம். ஒரு பஸ்ல ஏறுனா அந்த கண்டக்டர் வர வரைக்கும் காத்திருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் அவன் டிக்கெட் கிழிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். சில்லறை கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இறங்குற ஸ்டாப் வர வரைக்கும் காத்திருக்கணும். அவசரம் சொல்லி பாதியில இறங்கி நடந்து ஓட முடியுமா? முடியாது. எல்லாத்துக்கும் காத்திருக்கணும். போனா இத்தனை நேரம் நாங்க வர வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். ஊழியக்காரங்க காத்திருக்கணும். நாங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படா எங்க கையில மைக் தருவாங்க, நாங்க காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நாங்க மைக்கு பிடிச்சோம், எப்படா இவங்க முடிப்பாங்க, அருகருன்னு அறுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்களும் முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வெளியே தாயின் கர்ப்பத்துல வெளியே வந்து அதுக்கும் காத்திருக்கணும். குப்புற விழுகிற வரைக்கும் காத்திருக்கணும். எட்டி வைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். எட்டி வச்சோன்னு நடக்கிறதுக்கு காத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் வந்து நம்ம உலகத்துல நமக்கு ஆண்டவர் படைச்ச ஒரு படைப்பு காத்திருக்கிறது.